ஓம் கிருஷ்ணாய பரமாத்மனே நமः. ஸ்ரீமத் பகவத்கீதை 12வது அத்தியாயம் பக்தி யோகம். இந்த தலைப்பின் கீழே முதல்ல அர்ஜுனனுடைய கேள்வியை பார்த்தோம். என்ன கேள்வி அர்ஜுனனுக்கு இருந்தது அப்படின்னா, ஏவம் சததயுக்தாயே பக்தாஸ்துவாம் பரியுபாசதே ஏச்சாப்யக்ஷரம் அபியஸ்தம் தேஷாம் கே யோக வித்தமா. கேள்வி இந்த கேங்கிற வார்த்தை தான் எவர்கள், யாரு யோக வித்தமர்கள். யாரு இந்த ரெண்டு பேர் கம்பேரிசனுக்கு எடுத்துக்கிற ரெண்டு பேர் யாரு அப்படின்னா, விஸ்வரூப உபாசனை பண்ணக்கூடிய அந்த எப்பொழுதும் அந்த இறைவனையே நினைத்து கொண்டிருக்கக்கூடிய சததம் யுக்தா, எப்பொழுதும் இறைவனையே நினைத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த பக்தர்கள், நன்றாக உபாசிக்கக்கூடிய அந்த பக்தர்கள், சகுண உபாசனையே விஸ்வரூபமாக பண்ணக்கூடிய அந்த பக்தர்கள் சிறந்தவர்களா, அல்லது நிர்குண உபாசனை பண்ணக்கூடிய நிர்குண பிரம்ம உபாசனை பண்ணக்கூடிய அந்த பக்தர்கள் சிறந்தவர்களா, யார் யோக வித்தமர்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டார். நம்ம பார்த்தோம் அதுக்கான ரீசன் என்ன, அந்த கேள்வி கேட்கறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு சொன்னா, யாரால புருஷார்த்தத்தை அடைய முடியும், அதுதான் நமக்கு வேணும். கோல் போஸ்ட யார் டச் பண்ணுவாங்க, இங்க கேள்வி அதுதான். முக்தி அப்படிங்கிறது யாருக்கு கிடைக்கும்? இந்த உபாசனை பண்ணி கொண்டது விஸ்வரூப உபாசனை பண்றவனுக்கா இல்ல நிர்குண பிரம்ம உபாசனை பண்றவனுக்கா, இதுதான் கேள்வி. இதுக்கு பகவான் பதில் சொல்றதுக்கு ஆரம்பிச்சார். ஃபர்ஸ்ட் பதில் என்ன சொன்னார் அப்படின்னா, விஸ்வரூபமாக இருக்கக்கூடிய என்னிடத்தில் மனதை ஒருமுகப்படுத்தி என்னிடமே எப்போதும் ஈடுபாடு உடைய பக்தர்கள் அப்படின்னு பக்தர்களுக்கு ஒரு இது போட்டார், ஒரு விசேஷனம் போட்டார். விசேஷனம் தான் குவாலிபிகேஷன் ஃபார் அ பக்தா. பக்தன்னு சொன்னா அவன் எப்பயாவது கோயில் பக்கம் வரவன், எப்பயோ ஒரு சமயத்துல பூஜை பண்றவன் அப்படி இல்லப்பா. பார்க்கிற இடத்தில் எல்லாம், பார்க்கும் திசையிலெல்லாம் நந்தலாலா நிந்தன் பச்சை நிறம் தோன்றுதையே நந்தலாலா. அது எப்படி தெரியும்? அது நந்தலாலா மட்டுமே மனசுல இருந்தா தெரியும், வேற ஏதாவது வந்துடுதுன்னா தெரியாது. அந்த எப்பொழுதும் சிந்தனை என்னோடே ஒன்றி இருக்கக்கூடிய அந்த பக்தன் இருக்கானே, அவன் ஆழமாக தன்னுடைய பக்தியை, அது மட்டும் இல்லாம அறிவுபூர்வமான ஸ்ரத்தையுடன் கூடியவர்களாய், நாம போன கிளாஸ்ல we spent all the time to understand ஸ்ரத்தையுடன் கூடியவர்களாய். ஏன் அது அறிவுபூர்வமாக எதுக்காக பக்தி இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம நிறைய டுவெல் பண்ணியிருக்கோம். இந்த அறிவுபூர்வமா பக்தி இருக்கிறதோட பிரயோஜனம் என்ன அப்படின்னு கேட்டா, அசையாத இருக்கும் அது. ஏன்னா வாழ்க்கையில நாம பார்த்து கொண்டுதான் இருக்கோம். நம்மளோட வாழ்க்கை எப்பவுமே ஹஹஹான்னு சிரிச்சு கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலைகள் நிறைந்ததாக இருப்பதில்லை. பெரும்பாலான சூழ்நிலைகள் நாம அதை துக்கம்னு தான் கிளாசிஃபை பண்ற மாதிரியான ஒரு சூழ்நிலையாக இருக்கிறது. துன்பம் நிறைந்ததாக பல சந்தர்ப்பங்களை நாம உணர்கிறோம். சந்தர்ப்பங்கள் துன்பம் நிறைந்ததா இருக்கா இல்லையா இல்ல, நல்லா கவனிக்கணும் என்னோட சென்டென்ஸ. துன்பம் நிறைந்ததாக நாம உணர்கிறோம். அதனால நமக்கு எப்ப பார்த்தாலும் ஏதோ ஒரு பிரச்சனையிலேயே இருக்கிற மாதிரி, ஒரு துன்பத்திலேயே இருக்கிற மாதிரி, அது இருக்கிற அந்த மாதிரி வாழ்க்கை டிசைன் ஆயிருக்கு. பிராரப்த கர்மா, நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. ஏதோ இருக்கு ஒண்ணு. இன்னைக்கு ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ணா நாளைக்கு வேற ஒரு பிரச்சனை. இந்த இடத்துல ஓட்டை அடிச்சா அந்த இடத்துல பிச்சுக்குது. எதையாவது ஒரு பிரச்சனையை பார்த்து கொண்டே இருக்க முடியும். நமக்கு இதுல வேறுபாடே கிடையாது. அரசனுக்கும் சரி ஆண்டிக்கும் சரி எல்லாம் ஒண்ணுதான். பிரச்சனைகள் அங்கங்க முளைக்கிறதுங்கிறதுல ஒன்னும் டிஃபரன்ஸ் இல்லை. அவரவர்களும் தகுதிக்கு தகுந்த மாதிரி வருது, அவ்வளவுதான். அப்படி வரக்கூடிய இந்த அலைகளுக்குள்ள நான் ஸ்ரத்தையோட நான் அறிவுபூர்வமாக இறைவனை புரிஞ்சு கொள்ளணும்னா என்ன ஆகும்? உன் கடவுள் உனக்கு நீ கேட்கறத கொடுக்கலையா, இங்க வா, நான் ஒரு கடை விரிச்சு வச்சிருக்கேன், என் கடவுள் என்ன கேட்டாலும் கொடுப்பார் அப்படின்னு உள்ள கூப்பிடுவோம். நம்மளும் போவோம். அந்த வல்னரபிள் மைண்ட் இருக்குல்ல, அதுதான் அதை வச்சுதான் கன்வெர்ட்டே பண்ண முடியும். அங்க போன அப்புறமா தெரியும் அது எல்லாம் இங்க இருக்கிறோம் அங்க இருக்கிறது ஒண்ணும் பெரிய வித்தியாசமே இல்லை அப்படிங்கறது அங்க போனதுக்கு அப்புறமா தெரியும். வீம்புக்காகவாவது அங்கேயே இருக்க முடியுமா ஆயிடும்.
இப்ப டாபிக் இஸ் நாட் அபவுட் கன்வர்ஷன், டாபிக் இஸ் அபவுட் ஸ்ரத்தா. எனக்கு பக்தி பக்தி வந்து ஸ்ரத்தா பூர்வகமாக, அதாவது அறிவு பூர்வகமாக என்னோட பக்தி இருந்தது அப்படின்னு சொன்னா, நான் இறைவனிடம் என்ன கேட்கணும், என்ன எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். இங்க யார பத்தி பேசுறாரு அவர்? விஸ்வரூப உபாசனை பண்ணக்கூடிய அந்த பக்தன் 11வது அத்தியாயம் வரைக்கும் வந்திருக்கான். அப்ப அதை மீறி 10 படிச்சிருப்பானா, படிக்க மாட்டானா? படிச்சிருப்பான். விஸ்வரூப உபாசனை ஒருத்தன் பண்ணணும்னா அவனுக்கு முன்னாடி அவன் ஏகரூப உபாசனை பண்ணிருக்கணும். நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், ஏகரூபம், விஸ்வரூபம், அரூபம். இந்த ஏகரூபத்துல அவன் நன்றாக அந்த இறைவனை கொஞ்சி கொண்டாடி அவன் எல்லாம் கழிச்சு முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் தான் அவன் தெரிஞ்சுக்கிறான் குருமுகமாக அது விஸ்வரூபம் அப்படின்னு. அப்ப விஸ்வரூபம், அப்ப அந்த அந்த ப்ராசஸ்க்குள்ள அவன் என்னெல்லாம் தெரிஞ்சுக்கிறான்? இறைவன் என்பவன் யார்? அவர் கர்ம பல தாத்தா, அவருக்கு விருப்பு வெறுப்பு கிடையாது, அவர் வாலறிவனாக இருக்கிறார், அவரை தொழுதால் இரு வினைகளும் போகும், அவர் பொறிவாயில் ஐந்தவித்தவராக இருக்கிறார், அவர் தனக்கு உவமை இல்லாதவனாக இருக்கிறார், அவர் அறக்கடலாக இருக்கிறார், அவரை நாம் வழங்கினால் நமக்கு பிறவி பிணியானது தீரும். எங்கேந்தோ வந்து எடுத்து சொல்லல. முதல் அதிகாரம் கடவுள் வாழ்த்து. இதுதான்ப்பா இறைவன் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த இறைவனை இந்த விஸ்வமாக பார்க்கும் பொழுது அவனுக்கு ஒரு ஸ்ரத்தா பக்தி தெரியும் இருக்கும். நான் கேட்டதை கொடுக்கலன்னா எனக்கு இந்த கடவுளே வேண்டான்னு அந்த மாதிரி பேச மாட்டான். அப்பதான் அந்த ஸ்ரத்தை வரும், அப்பதான் அந்த யுக்தம் அப்படிங்கிறது அப்பதான் வரும். இணைந்து இருப்பது அப்படிங்கிறது மனசு அதுலயே வைக்கிறதுங்கிறதுக்கு எனக்கு ஒரு கன்விக்ஷன் வேணும். எனக்கு ஒருத்தரை பிடிக்கணும்னா அவங்க கிட்ட எனக்கு ஒரு அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள்ல, அவங்களுடைய செயல்பாடுகள்ல எனக்கு ஒரு கன்விக்ஷன் இருக்கணும். அப்பதான் என்னால ஈடுபட முடியும். அதத்தான் இந்த ஸ்ரத்தையா, அதுவும் எந்த மாதிரியான ஸ்ரத்தையான பறையா, ஆழமான ஸ்ரத்தை. யார் வந்தாலும் அசைக்க முடியாது. அவன் கிடைக்கலன்னா போயிட்டு போறது. அது ஏன் கர்மாவனால கிடைக்கல, நீ ஏன் கடவுளை பத்தி பேசுற? கடவுள் கொடுக்கறதான் கொடுத்துட்டு இருக்காரு, எல்லாருக்குமே கொடுக்குறாரு. தண்ணியை கொடுத்தார், காத்த கொடுத்தார், நிலத்தை கொடுத்தார், அதெல்லாம் என்ன கேட்டா கொடுத்தார். பேசுறதுக்கு தோணும் அப்பதான் நமக்கு, எனக்கு பெரிய துன்பத்தை கொடுத்துட்டான், இவனா கடவுள் ஆயிடுவான் அப்படின்னு பேச மாட்டான். பரையா ஸ்ரத்தா. அந்த ஸ்ரத்தை இருக்கே, அந்த ஸ்ரத்தையோடு உபேதாக கூடியவர்கள் என்ன உபாசிக்கும் பொழுது அவர்கள்தான் யுக்ததமக அப்படின்னு நான் நினைக்கிறேன்னு சொல்லிட்டார் அவர். இது ஆன்சர் கொடுத்தாச்சு. நான் முன்னாடி கிளாஸை கம்ப்ளீட் பண்ணும்போது போன வகுப்புல சொல்லியிருந்தேன், இஸ் திஸ் கொஸ்டின் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கரெக்ட்? இந்த ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இந்த கொஸ்டினே கரெக்டான முதல்ல ஆராய்ச்சி பண்ண வேண்டிய ஒரு நிலைமை இருக்கு. இந்த பக்தன் சிறந்தவனா, அந்த பக்தன் சிறந்தவனா அப்படின்னு கேட்கச்சே இந்த பக்தியும் அந்த பக்தியும் ஒன்னான்னு பார்க்க வேண்டாமா? அப்படி ஒரு கேள்வி வந்து அர்ஜுனன் போட்டான். ரெண்டும் வந்து இன்கம்பேரபிளா இருக்கு. இது உருவ வழிபாடு, இது அருவ வழிபாடு. உருவத்தையும் அருவத்தையும் வச்சுக்கொண்டு நீ எது சிறந்ததுன்னு கேட்டானா எப்படி பதில் சொல்றது? சுவாமி பரமார்த்தானந்தாஜி அழகா ஒரு எக்ஸாம்பிள் இந்த கம்பேரிசன் தப்பு அப்படின்னு நமக்கு புரியுற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாரு. இப்ப ஒருத்தர் வீட்டுக்கு போறோம்னு வச்சுக்கோங்களேன், அங்க வந்து எப்படியும் விருந்தோம்பல் ஏதாவது கொடுக்கணும் வந்தவங்களுக்கு. நீங்க காஃபி சாப்பிடுறீங்களா, டீ சாப்பிடுறீங்களா, பால் சாப்பிடுறீங்களா, ஜூஸ் சாப்பிடுறீங்களான்னு ஒரு 4 வெரைட்டி கேட்கலாம். அதுல எனக்கு சாய்ஸ் இருக்கு, ஏதாவது ஒண்ணு கேட்டு இது கொடுங்கன்னு சொல்லணும். இன்னொன்னு கூட கேட்கலாம், உங்களுக்கு டவரா டம்ளர் பிடிக்குமா, இல்ல மக்குல கொடுக்கவா, இல்ல மட்கால கொடுக்கவா, உங்களுக்கு எப்படி கொடுத்தா பிடிக்கும், அது கூட கேட்கலாம். ஆனா அவங்க கிட்ட போய் உங்களுக்கு காஃபி வேணுமா டம்ளர் வேணுமான்னு கேட்க முடியுமா? இதுதான் அவர் கொடுக்குற எக்ஸாம்பிள். டூ இன்கம்பேரபிள் திங்ஸ். நீ கொடுக்க போறத காஃபியே டம்ளர்ல கொடுக்க போற. நீ அந்த காஃபி வேணுமா இல்ல டம்ளர் வேணுமான்னு கேட்டா நான் என்னத்த கேட்கறது? நான் எப்படி அந்த சாய்ஸை எக்ஸசைஸ் பண்றது? பண்ணவே முடியாது. இப்படித்தான் இந்த கொஸ்டின் இருக்கு. இது ஏன் இப்படி இருக்குங்கிறது ஆதிசங்கரோட விளக்கத்துல இந்த 4வது ஸ்லோகம் முடியறச்சே நமக்கு தெரியும். நான் சொல்ல போறேன் உங்களுக்கு. பட் என்ன விஷயம் என்ன அப்படின்னா, இது ரெண்டுமே இன்கம்பேரபிள் தான். ஆனாலும் ஒரு நல்ல ஆசிரியர் கேள்வி மாணவனுக்கு கேட்க தெரியல அப்படிங்கிறதுக்காக வித்துக்குள்ளியாட்டமா கேள்வி கேட்கறியா, படா போய் படிச்சுட்டு வா அப்படின்னு சொல்ல மாட்டார். நீ கேட்ட கேள்வியே நான் இப்படி மாத்திட்டு உனக்கு பதில் சொல்றேன் அப்படின்னு சொல்லுவர். அப்படித்தான் இங்க கிருஷ்ணர் என்ன பண்ணிருக்கார்,
இது சிறந்ததா அது சிறந்ததான்னு கேட்கும் பொழுது என்னையே நினைத்து கொண்டு என் மீதே கவனத்தை செலுத்தி அட்மோஸ்ட் ஸ்ரத்தாவோட என்னை யார் ஒருத்தன் உபாசிக்கிறானோ அவன் சிறந்த சிறந்த பக்தன் என்று நான் எண்ணுகிறேன் அப்படிங்கறதோட இதை நிறுத்திட்டார். ஒரு பார்ட்டை நிறுத்திட்டார். அடுத்தது என்ன சொல்றார்? நான் என்றது பெரிய விஷயம் இல்லப்பா. நம்ம புரிஞ்சுக்கணும், கிருஷ்ணரோட ஹிருதயத்துல இடம் பிடிக்கிறது பெரிய விஷயமா, கிருஷ்ணரை அடையிறது பெரிய விஷயம். இந்த இடத்துல கிருஷ்ணர்னா கிருஷ்ணர் கோலோகம் அப்படி புரிஞ்சுக்க கூடாது. இந்த இடத்துல அடையிறதுன்னு நான் சொல்லிட்டேங்கிறதுனால ஏதோ ஒரு இடம் இருக்குன்னு நினைச்சுக்காதீங்க. வேற வார்த்தை இல்லை, அதனால அந்த வார்த்தை போடுறோம், அவ்வளவுதான். அறியறது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இறைவனை அறிவது, ஒரு விஷயத்தை அறியும் பொழுதுதான் எனக்கு நாலேஜ் அலோன் கிவ்ஸ் மீ ரிலீஃப், டோட்டல் ரிலீஃப். வேற எதுவும் எனக்கு ரிலீஃப் கொடுக்கவே கொடுக்காது. இப்ப அடுத்த ஸ்லோகத்துல அவர் இந்த இடத்துல முன்னாடி ஸ்லோகத்துல என்ன சொன்னார் அப்படின்னா, அவன் யுக்த தமக அப்படின்னு நான் நினைக்கிறேன்னு சொன்னார். தேமே யுக்த தமோ மதாகான்னு சொன்னார். அடுத்த ஸ்லோகத்துல என்ன சொல்றாரு தெரியுமா? தே பிராப்னுவந்தி மாமேவன்னு சொல்றாரு. நம்ம இன்னும் அந்த ஸ்லோகத்தை படிக்கல. இந்த ஸ்லோகத்துக்கான ஒரு முன்னுரையாக நான் இதை சொல்லிட்டு இருக்கேன். அது சொல்லும் போது உங்களுக்கு இந்த விஷயத்த புரிய முடியுமா சொல்றேன் நான். என்னை அடைகிறார்கள்னு இப்ப அவர் ரெண்டு விஷயம் சொல்லிட்டாரு. ஒண்ணு, நான் சிறந்தவன்னு நினைக்கிறேன். இன்னொருத்த என்ன அடையிறானே. அப்ப இந்த பக்தன் என்ன புரிஞ்சுக்கணும்? கேள்வி கேட்கிற ஸ்டூடெண்ட் என்ன புரிஞ்சுக்கணும்? எனக்கு பகவான் இது பெஸ்ட்ன்னு சொல்றது ஓகேவா, பகவானோட இரண்டரை கலப்பது எனக்கு ஓகே. சாய்ஸ் இஸ் யுவர்ஸ் தானே. ஆனா அதுக்கப்புறமா பகவான் இந்த 5, 6, 7, 8, 9, 10, 11, 12 வரைக்குமே நமக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் நீ எப்படி இம்ப்ரூவ் ஆகலாம் அப்படி இதை விட கருணையோட சொல்லி கொடுக்கவே முடியாது. பகவான் ஸ்ரீகிருஷ்ணரை விட இன்னொரு கருணையான டீச்சரை இந்த ஜென்மால நம்மளால பார்க்க முடியும், எந்த ஜென்மாலையுமே பார்க்க முடியாது. அப்படி ஒரு 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 ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லி கொடுக்கிறார். நான் இந்த நாளோட இந்த இந்த கேள்விக்கான பதில் முடிஞ்சிடும். ஆனா இந்த பதில அவன் புரிஞ்சுக்கிறதுக்காக 5 to 12 எடுத்துக்கிறார் பகவான். புரிய வைக்கிறார். இந்த பதில் நான் ஏன் சொன்னேன் உனக்கு அப்படின்னு நீ புரிஞ்சுக்கணும்னு அந்த 5 to 12 அவர் எடுத்துக்கிறார். நம்ம இப்போ 3, 4 அந்த 2 ஸ்லோகத்தையும் படிக்கிறேன். ये त्वक्षरमनिर्देश्यम् अव्यक्तम् पर्युपासते सर्वत्र गमचिन्त्यम् च कूटस्थमचलम् ध्रुवम् सन्नियन्येन्द्रियग्रामम् सर्वत्र समबुद्धयः ते प्राप्नुवन्ति मामेव सर्वभूतहिते रताः. இந்த முன்னாடி ஸ்லோகத்துல தேமே யுக்ததமா மதாகா, யுக்ததமோ மதாகான்னு சொன்னார் இல்லையா? சேம் வேர்டு, தேமே யுக்ததமோ மதாகா. 6வது அத்தியாயம் கடைசி ஸ்லோகம் 47வது ஸ்லோகம் பாருங்க. யோகி நாமபி சர்வேஷாம் மத்கதேனாந்தராத்மனா ஸ்ரத்தாவான் பஜதே யோ மாம் சமே யுக்ததமோ மதாஹ. அங்கேயும் யுக்ததமோ மதாஹ யாருக்கு போட்டார்? ஸ்ரத்தாவான் பஜதே யோ மாம். அது என்ன இது விஷயத்தை படிச்சோம் அங்கன்னு? துவம்பதத்தினுடைய லட்சியார்த்தத்தை சொல்லக்கூடிய முதல் 6 அத்தியாயத்தின் கடைசி ஸ்லோகத்துல இந்த ஸ்ரத்தையை பற்றி பகவான் சொல்லி, என்னோடு எப்பொழுதும் ஐக்கியமாக இருக்கக்கூடிய அந்த ஸ்ரத்தாவான், அந்த இடத்துல ஸ்ரத்தை அப்படிங்கிறது சிரவண மனன நிதித்தியாசனம் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய அக்ஷர பிரம்ம உபாசகனை சொல்றது. இங்க என்ன சொல்றாருன்னா, நீ பக்தியோட என்னை இது விஸ்வரூப உபாசனை பண்றான் அப்படின்னா அவன் யுக்ததமன் அப்படின்னு நான் ஒத்துக்கிறேன். இங்க அதுக்காக அவர் இறக்கிட்டாருன்னு அப்படின்னு அர்த்தம் இல்லை. ஏன் இதை ஒத்துக்கிறாருன்னா, the question itself is wrong. அதனால அவனை டிஸ்கரேஜ் பண்ண வேண்டாங்கிறதுனால விஸ்வரூப உபாசனை பண்ற பக்தனுக்கு நான் ஒரு ரெக்கக்னிஷன் கொடுக்கிறேன்.
ஏன்னா நாளைக்கு நீங்களா படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. எப்படி அவர் அங்கேயும் யுக்ததமா மதாக சொன்னார், இங்கேயும் யுக்ததமோ மதாக சொல்றார். அப்ப பகவான் என்ன, ரெண்டும் ஒண்ணுதானா? அப்போ சிரவண நிதித்தியாசம் பண்றவனும் விஸ்வரூப உபாசனை பண்றவனும் ஒண்ணுங்கிற மாதிரி தானே ஆயிடுறதுன்னு நாளைக்கு ஒரு இன்கொயரி உங்க மைண்டுக்குள்ள வந்ததுன்னா, இப்ப நான் சொல்றத புரிஞ்சு கொண்டா அது வராது. எதுக்கு அத சொல்றார் அப்படிங்கிறது. ஏன்னா இந்த கொஸ்டின் சரியில்லை. இந்த கொஸ்டின் சரியில்லாத போது அவன்கிட்ட அப்படியே அது இல்லப்பா நீ கேட்ட கேள்வி எல்லாம் சரியில்லை, நீ எல்லாம் ஸ்கிராப், அதனால நான் இதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது, வேற கேள்வி கேளு அப்படின்னு கேட்க சொல்றது இல்ல. அதுக்கு பதில் அவர் என்ன சொல்றாருன்னா, அவனை நான் ரெக்கக்னைஸ் பண்றேன். ஏன்னா அவன் வேற வேலை எதுவுமே செய்யாம, வேற வேலை இந்த சென்ஸ் வேற விஷயங்கள்ல நாட்டம் இல்லாம என் மீதே அவன் தன்னுடைய கவனத்தை வச்சிருக்கான்ல, அதுக்கு நான் ஒரு மதிப்பு கொடுக்குறேன். அவன் நல்ல பக்தன் தான், இல்லைன்னு என்று நான் சொல்லவே இல்லை. அதை சொல்லிட்டு ஏன்னா அது காரணம் என்ன அப்படின்னா, அதுக்கு பிரயோஜனம் இல்லாம இல்ல. என்ன பிரயோஜனம் இருக்கு? இப்படிப்பட்ட ஒரு பக்தி பண்ணும் பொழுது, விஸ்வமே பிரபஞ்சமே இறைவன் அப்படின்னு ஒரு பக்தி பண்ணும் பொழுது அதுக்கு என்ன பிரயோஜனம் இருக்கு? நிச்சயமா மனசு விஷாலத்தா ஆறுது இல்லையா? சித்த விஷாலத்தா கிடைக்கிறது, சித்த சுத்தி கிடைக்கிறது. அதை பார்க்க முடியுமா? இப்படி ஒருத்தர் விஸ்வரூப தரிசனம் பண்ணி கொண்டிருக்கிறான், அவனுக்கு இந்த பிரபஞ்சமே இறைவன் தான், அவனுக்கு வேற்றுமையே தெரியறது இல்ல அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த உபாசகனுடைய மனம் எப்படி இருக்குன்னு வெளியில தெரியாது. அதனால பகவான் என்ன சொல்றார், அவன் சிறந்தவன் தான், இல்லைன்னு நான் சொல்லல. அதை விட ஒரு சிறப்பு இருக்கே இன்னொன்னு, அதை இப்ப நான் உனக்கு சொல்றேன். இப்ப அதனாலதான் அதை சிறந்தவன், ஏன்னா அதை மட்டும்னு சொல்லியாச்சு அப்படின்னா அது ஸ்டெப்பா இருக்கு. அந்த ஸ்டெப் அவன் எடுக்கிறதுக்கே யோசிப்பான். அப்புறம் இப்ப மட்டம் இல்ல, அவனும் யுக்ததமா தமோ மதாக தான் எனக்கு. ஆனா அதுக்கும் மேல இப்ப 98 மார்க் வாங்கின குழந்தை மிஸ் நான் நல்லா படிக்கிறேனான்னு கேட்டா, 100 மார்க் இன்னொரு குழந்தை வாங்கியிருக்கு, எப்படி நல்லா படிக்கிறேன்னு சொல்ல முடியும்? உனக்கே தெரிய வேண்டாம் நீ 100 மார்க் வாங்கலன்னு அப்படின்னு கேட்பாங்க மிஸ்? கேட்க மாட்டாங்க. அந்த குழந்தைக்கும் தெரியும் 100 மார்க் தான் கோல் அப்படின்னு. ஆனாலும் அதுக்கு ஒரு சந்தோஷம், மிஸ் கிட்ட நல்ல ஒரு க்ளோஸ்னஸ் வரணும். சோ மிஸ் அதை விட்டு கொடுக்க மாட்டாங்க. இதெல்லாம் நம்ம லௌகீகமா புரிஞ்சு கொள்ளக்கூடிய உதாரணங்கள் தெரியணுங்கிறதுக்காக சொல்றேன், அவ்வளவுதான். இது ஏன் அப்படி சொல்றேன், இட்ஸ் பியூர் சைக்காலஜி. இப்ப என்ன சொல்றாரு அப்படின்னா, நம்ம முதல்ல பதவுரைப்பா ஆனால் 2 இதுக்கும் சேர்த்து நான் உங்களுக்கு பதவுரையும் பொழிப்புரையும் சொல்ல போறேன், இந்த 2 ஸ்லோகத்துக்கும் சேர்த்து. ஏன்னா இந்த ஃபர்ஸ்ட் ஸ்லோகத்துல இருக்கிற வேர்ப் இருக்குல்ல, பரியுபாசத்தே அப்படிங்கிற அந்த வினைச்சொல் இருக்கே, அது 2த்துக்குமே அப்ளை ஆகுது. அதனால இந்த 2த்துக்கும் அப்ளை ஆகக்கூடிய வினைச்சொல் ஒரு இடத்துல இருக்கிறதுனால இது கம்ப்ளீட் ஆகாது. ஃபர்ஸ்ட் இதுக்கு மாத்திரம் சொல்லிட்டு அப்புறமா விளக்கம் சொல்லிட்டு அப்புறம் அங்க போனா இங்க ஒண்ணு தொங்கி நிற்கும். அதனால நான் 2த்துக்கும் சேர்த்து பதவுரை பொழிப்புரை சொல்லிட்டு அப்புறம் உங்களுக்கு விளக்கத்துக்கு வரப்போறேன். சரியா? ஆனால் எவர்கள் சர்வபூத ஹிதே எல்லா உயிர்களுக்கும் நன்மை புரிவதில் ரதாகா மகிழ்ச்சி அடைபவர்களாக, சர்வத்திர எங்கும் சமபுத்தையக சமபுத்தி உள்ளவர்களாக, இந்திரிய கிராமம் இந்திரிய கூட்டத்தை சந்நியம்ய நன்கு கட்டுப்படுத்தி, சர்வத்ரகம் எங்கும் உள்ளதும், கூட்டஸ்தம் மாயையினுள் புலப்படுவதும் அல்லது மாயா பிரபஞ்சத்துள் வியாபிப்பதும், துருவம் நிலைத்ததும், அச்சலம் அசைவற்றதும், அவ்யக்தம் பொறிகளுக்கு புலப்படாததும், அச்சிந்தியம் ச சிந்தைக்கு எட்டாததும், அனிர்தேஷ்யம் இவ்வாறு என்று கூற முடியாததும், அக்ஷரம் அழியாத பொருளும் ஆனதை பர்யுபாசத்தே தியானம் செய்கிறார்களோ, தே அவர்களே, மாமேவ என்னையே, பிராப்னுவந்தி நிச்சயமாக அடைகிறார்கள். அடைகிறார்கள் தான் பிராப்னுவந்திக்கு ஆக்சுவல் சொற்பொருள்னா. நிச்சயமாக நம்ம சேர்க்கிறோம், ஏன்னா this is a guarantee by the பகவான். பொழிப்புரைவா ஆனால் எவர்கள் எல்லா உயிர்களுக்கும் நன்மை புரிவதில் மகிழ்ச்சி அடைபவர்களாக, எங்கும் சமபுத்தி உள்ளவர்களாக, இந்திரிய கூட்டத்தை நன்கு கட்டுப்படுத்தி எங்கும் உள்ளதும், மாயையினுள் புலப்படுவதும், நிலைத்ததும் அசைவற்றதும், பொறிகளுக்கு புலப்படாததும், சிந்தைக்கு எட்டாததும், இவ்வாறு என்று கூற முடியாததும் ஆன அழியாத பொருளுமானதை தியானம் செய்கிறார்களோ, அவர்களே என்னையே நிச்சயமாக அடைகிறார்கள். இப்ப பகவான் ஏன் அதை ஓகே நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்றாருங்கிறது புரியுறது இல்லையா?
இந்த அக்ஷர பிரம்ம உபாசனை பண்ணக்கூடியவனுடைய பலன் என்னன்னா முக்தி. எனக்கு எது வேணும்? எனக்கு முக்தி தான் வேணும். நான் புருஷார்த்த லட்சியம் எனக்கு என்ன அப்படின்னா, எனக்கு முக்தி, விடுதலை. இந்த பிறவி தலையிலிருந்து எனக்கு விடுதலை வேணும். அந்த விடுதலை எனக்கு கொடுக்கக்கூடியது இந்த அரூப பக்தி தான் எனக்கு கொடுக்கும். அதுக்கு நிறைய பெயர்கள் நம்ம சொல்றோம். நிர்குண பிரம்ம உபாசனா, அக்ஷர பிரம்ம உபாசனா, அரூப பக்தி, இப்படி எது சொன்ன அபர பிரம்ம உபாசனா, எப்படி நீங்க போட்டு என்ன வேர்ட்ஸ் வச்சிருந்தாலுமே இட் ஆல் மீன்ஸ் தட் நம்ம பண்ணக்கூடிய ஸ்ரவண மனன நிதித்தியாசனம் இப்ப நாம பண்ணி கொண்டிருக்கோம் இல்லையா, இதுதான் முக்திக்கு வழியே அன்றி வேறு ஒரு வழி என்பது முக்திக்கு கிடையாது. இது பகவானுடைய இது என்ன சொல்றது, ஓன் வேர்ட்ஸ். அப்ப நமக்கு என்ன புரியுது? இது நீங்க வந்து மே பிராப்னுவந்தி, அதைத்தான் நான் சொன்னேன். தே பிராப்னுவந்தி மாமேவ, என்னைத்தான் அவர்கள் அடைகிறார்கள்னா அதை புரிஞ்சுக்கணும். என்னை அறிகிறார்கள். இப்ப என்னை அறிவது அப்படிங்கிறது தன்னை அறிவது. தன்னை அறிந்தவனுக்குத்தான் இங்கு பிறவி தலையிலிருந்து விடுதலை கிடைக்கிறது. அது இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி புரிஞ்சுட்டோம் அப்படின்னு சொன்னா, தன்னை தன்னை அறிந்தால் தனக்கொரு கேடில்லை, கைவல்யநவனி. இங்க என்ன நம்மளோட புருஷார்த்தம் என்ன அப்படின்னா, எனக்கு உண்மை மெய் உணர்தல் அப்படிங்கிறது என்ன? பின்ன மெய்யுணர்தல்ங்கிறது உண்மை பொருளை நன்கு புரிந்து கொள்வது. இந்த உண்மை பொருள்ங்கிறது நீ வேறு நான் வேறு அல்ல, இருப்பது ஒன்றுதான், அந்த ஒன்று நான் தான் அப்படிங்கிறத புரிந்து கொண்டு அந்த நிலையிலேயே மனதை இருத்தி வைக்கிறது தான் ஒரு சாதகனுடைய முக்கியமான ஒரு வேலை. இப்ப நம்ம கேள்வி என்ன, இந்த விஸ்வரூப உபாசனை பெஸ்டா, அக்ஷர உபாசனை பெஸ்டா, அல்லது அரூப பக்தி பெஸ்டா? இந்த அரூப பக்தியில ஒரு பிரச்சனை இருக்கு. என்ன? ஜஸ்ட் லைக் தட் வந்துடாது அரூப பக்தி. ஏன்னா ரூபமே இல்ல. ஏதாவது ஒரு பொருள் இருந்ததுனாதான் அதை பார்த்தா நமக்கு வந்து ஓகே இது இப்படி இருக்கு, அதனால நாம வந்து இதுக்கு இதுக்கு இந்த மாதிரி இதுக்கு ஒரு அழகான கண் இருக்கு, தாமரை கண்ணனாக இருக்கிறார், இவருக்கு 6 முகங்கள் இருக்கிறது, இவருக்கு 12 கரங்கள் இருக்கிறது, ஒவ்வொரு கரத்திலையும் ஒரு ஒரு ஆயுதங்கள் இருக்கிறது, வேல் இருக்கு, மயில் இருக்கு, அப்படி எல்லாம் பார்த்து ஒரு ஆசைப்படுறதுக்கு அதுல ஒண்ணும் இல்லை. எந்த விதமான ரூபமோ குணமோ எதுவுமே இல்லாததாக அது இருக்கிறது. ஒரு பொருள் வந்து இப்படிதான் இருக்கு அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு ஜாதி, குணம், கிரியா, சம்பந்தம் அப்படின்னு 4 விஷயம் இருக்கணும். இந்த பிரம்மத்துக்கு இந்த 4 விஷயமுமே கிடையாது. அப்படி இல்லாத ஒரு விஷயம், இந்த இந்த எதனாலையுமே சுட்டி காட்ட முடியாத ஒரு பொருளை நான் பக்தி பண்ணணும், அரூப உபாசனா பண்ணணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு எனக்கு இதுல இருக்கிற ஸ்ரத்தையை காட்டிலும் அதிகமான ஸ்ரத்தை இருக்கும். ஏன் இது கிரடேஷன் ஜாஸ்தின்னு பாருங்க. இது ரெண்டுமே கான்ட்ரிபியூட் பண்றது ஒரே விஷயத்துக்கு தான். இது வந்து ஸ்டெப்பா இருக்கு. எது? விஸ்வரூப தரிசனம் வந்து ஸ்டெப்பா இருக்கு. இதுதான் கோலா இருக்கு. இந்த ஸ்டெப் இதுக்கே வந்து நமக்கு நிறைய ஸ்ரத்தா பக்தி வேணும்னு சொல்லும் போது, ரூபமே இல்லாத ஒரு விஷயத்தை நான் புரிந்து கொள்வதற்கு, என்னுடைய புத்தியில் அதை நிறுத்திக் கொள்வதற்கு எனக்கு எவ்வளவு கன்விக்ஷன் வேணும். இந்த 11 அத்தியாயம் இப்ப முடிச்சு இப்ப இன்னும் நம்ம இப்ப அதான் அன்னைக்கே சொன்னேன் இல்லையா, 18வது அத்தியாயம் கடைசியில நம்ம எத்திர யோகேஸ்வரோ கிருஷ்ணக சொல்லும் போது நம்பரை பார்த்தா நமக்கு அந்த ஸ்ரத்தாங்கிறது அதுதான். எவ்வளவு தடைகள் வந்தாலும், எவ்வளவு நமக்கு சில இடங்கள்ல போர் அடிக்க, என்ன இவங்க போன வாரம் சொன்னதையே திருப்பி இன்னொரு தடவை சொல்றேன், திருப்பி நமக்கு என்ன புரியலையா என்ன? நான் ஒன்னே ஒண்ணு சொல்றேன், இங்க இருக்கிற 30 பேருக்கும் ஒரே மாதிரி அது போய் ரீச் ஆகாது, எனக்கு நல்லா தெரியும். அதனாலதான் சில விஷயங்களை திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு கவனம் போனது நாளைக்கு கவனத்துல வரும், நாளைக்கு கவனத்துல இல்லாதது அடுத்த நாள் கவனத்துல வரும். நாங்கெல்லாம் இப்படிதான் படிச்சிருக்கோம், இவ்வளவு ரெப்பிட்டேஷன், இதை விட அதிகமான ரெப்பிட்டேஷன்ஸ் கேட்டிருக்கோம். ஆனாலும் அந்த எத்தனை தடவை கேட்டாலும் அதை அழுக்காம கேட்கறதுக்கு என்ன வேணும்? எனக்கு ஸ்ரத்த தான் வேணும். இந்த அரூபமா இருக்கக்கூடிய அந்த பிரம்ம உபாசனை அப்படிங்கிறதுக்கு ரொம்ப அடிப்படையானது ஸ்ரத்தா பக்தி நமக்கு தேவை. இந்த அரூப உபாசனை பண்ணக்கூடிய பக்தன் இருக்கானே அவனைத்தான் பராபக்தன் அப்படின்னு சொல்றது. இந்த அரூப பக்திக்கு நிறைய பெயர்கள் இருக்கு. பராபக்தின்னு ஒரு பேரு, பூர்ண பக்தின்னு ஒரு பேரு, அபேத பக்தின்னு ஒரு பேர். பேதம் அப்படின்னா டிஃபரன்சஸ்,
இந்த டிஃபரன்சஸ் தெரியறது இல்ல நமக்கு. நீ நான் என்ற வேற்றுமையெல்லாம் தெரியாத பக்தி எது, தெரியாத நிலை எது, அபேத நிலை எது அப்படின்னா அத்வைத்த நிலை தான் அது. ஏக்கமா இருக்கிற இடம் ஒண்ணுல என்ன டிஃபரன்ஸ் கண்டுபிடிப்பீங்க? இருக்கிறதே ஒண்ணுதான். சாரி கடைக்கு போறோம், இல்ல மேடம் இது ஒண்ணுதான் இருக்கு, வேணா எடுங்க வேணாட்டா விடுங்க அப்படிங்கிறோம். அப்புறம் நான் இல்லப்பா எனக்கு வேற ஏதாவது காட்டுங்க, நான் கம்பேர் பண்ணி எடுக்க கேட்க முடியுமா? கேட்கவே முடியாது. அந்த ஒண்ணுங்கிறதுல யூ ஹேவ் நோ சாய்ஸ் அட் ஆல். அப்ப இன்னொன்னு இருந்ததுனா தானே நான் கம்பேர் பண்றதுக்கு, நான் அதுல பெஸ்ட் கெஸ்ட் எல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு. அது கிடையாது. அதுக்கு பேர் தான் அபேத நிலை அப்படிங்கிறது. இந்த ஸ்லோகத்தை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, இந்த அரூபமா இருக்கக்கூடிய இந்த பிரம்மம் இருக்கு இல்லையா, பிரம்மத்தை பற்றிய ஸ்வரூபத்தை நாம இந்த இந்த இத உபாசிக்கக்கூடிய அந்த பக்தனுடைய தகுதி என்ன, அந்த பக்தியினுடைய பயன் என்ன, இது ரெண்டு தான் இங்க சொல்ற ரெண்டு விஷயம். பக்தனுடைய தகுதிங்கிறது எங்க சொல்றார் அப்படின்னா, இந்த 4வது ஸ்லோகத்துல இருக்கு இல்லையா, சன்னியம் ஏந்திரிய கிராமம் சர்வத்திர சமபுத்தயங்கிறதெல்லாம் இருக்கே, இது எல்லாமே அந்த பக்தனுடைய தகுதிகள், குவாலிஃபிகேஷன்ஸ் டு அட்டைன் திஸ் அரூப பக்தி. வாட் இஸ் த பெனிஃபிட்? இந்த அரூப பக்தியினால எனக்கு கிடைக்கிற பெனிஃபிட் என்ன அப்படின்னா, தே பிராப்னுவந்தி மாமேவ. இத நான் சரியா புரிந்து கொண்டேன் அப்படின்னு சொன்னா, இது எனக்கு ஐக்கிய ஞானத்தை கொடுக்கிறது. இதுதானே வேணும் எனக்கு. எனக்கு வேணுங்கிறது என்ன அப்படின்னா, ஜீவ பிரம்ம ஐக்கிய ஞானம் தான் எனக்கு வேணும். அந்த ஞானம் தான் எனக்கு முக்தியை, விடுதலையை கொடுக்கிறது. இந்த நான் இது வந்து பிளாஸ்டிக், இது வுட்டு, அது இரும்பு அப்படின்னு தெரிஞ்சு கொள்ற ஞானம் தான் நான் இப்ப இவ்வளோ நாள் வாழ்க்கையில படிச்சு கொண்டிருக்கேன். பேத ஞானம். விதவிதமான விஷயங்களை பத்தி படிக்கிறேன். ஒருத்தன் ரொம்ப புத்தி இருக்கிறவன் அட்டாமிக் சயின்ஸ் படிக்கிறான், கொஞ்சம் புத்தி கம்மியா இருக்கிறவன் வேற ஒரு சயின்ஸ் படிக்கிறான். ஏதோ ஒண்ணு படிச்சுட்டு இருக்கான். எங்க இருக்கிற விஷயத்த படிக்கிறான்? மாயா பிரபஞ்ச விஷயத்தான் படிக்கிறான். அவன் மாயை கடந்த அந்த மாயைக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய அந்த பிரம்மத்தை பற்றி படிக்கிறதுக்கு அவனுக்கு சில தகுதிகள் தேவைப்படுகிறது. இந்த தகுதிகள் எல்லாம் சம்பாதிச்சு அவன் ப்ராடக்டா வந்திருப்பான்ல, ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சிருக்கும். இந்த தகுதியை சம்பாதிக்கிற ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சு ஒரு ப்ராடக்டா வந்திருக்கும்ல, அந்த ப்ராடக்டா வந்தவனோட பேர் தான் இதெல்லாம். சன்னியம் ஏந்திரிய கிராமம் சர்வத்திர சமபுத்தய சர்வபூத ஹிதே ரதாக. இது எல்லாமே அந்த ப்ராடக்ட். இதெல்லாம் வந்து இந்த சிரவணம் காலத்துல இருந்து ஆரம்பிச்சிருப்பான். ஏன்னா சிரவணத்துக்கு என்ன அடிப்படை தகுதி பார்த்திருக்கோமா இல்லையா? தத்துவபோதத்துல பார்த்திருக்கோம். என்ன பார்த்தோம்? அதிகாரி விசாரம். நீ ஒரு முமுட்சுவா இருந்தா உனக்கு என்னப்பா தகுதி? சமம் தமம் உபரமா திதிக்ஷா சமாதானம் ஸ்ரத்தா, இந்த சாதன சதுஷ்டயம் நித்யா நித்திய விவேகம் வைராக்கியம் சமாதி ஷட்க சம்பத்திகி முமுட்சுத்வம். இந்த 4 இருக்கணும் சாதனங்கள். இந்ததான் 4 தான் சாதனம். இந்த 4க்குள்ள அந்த 6 வருது அப்படிங்கறதெல்லாம் படிச்சோமா படிக்கலையா? இதெல்லாம் படிச்சு அவன் குரு கிட்ட பொறுமையா படிச்சு 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 அதுக்கு சந்தேகத்தெல்லாம் கேட்டு கேட்டு தீர்மானமா அந்த விஷயத்த மனசுல வாங்கி அந்த தீர்மானமான விஷயத்தையே சதா திங்க் பண்ணி கொண்டு இருக்கிறான்னா அவனை பத்தி இங்க பேசுறது இந்த ஸ்லோகம். சோ அவன் சிரவண மனன நிதித்தியாசனத்தை தான் அந்த அரூப உபாசனா, அக்ஷர பிரம்ம உபாசனா, அரூப உபாசனா, நிர்குண பிரம்ம உபாசனா அப்படின்னு சொல்றது. இந்த ஞானத்தாலதான் இந்த உபாசனையே நடக்கிறது. ஞானத்தால் தொழுவார் சில ஞானிகள் அப்படின்னு சம்பந்த பெருமான் சொல்லுது. ஞானத்தினாலேயே தொழுகை. நம்ம வந்து கிரியா பூஜைகள் ஏதாவது ஒரு பூ எடுத்து பூஜை பண்றது இல்ல. இந்த திங்க் பண்றோம் இல்லையா, இந்த பிரம்ம லட்சணங்களை எல்லாம் திங்க் பண்றது இருக்கே, அதுதான் என்னுடைய உபாசனையே. அந்த உபாசனை பண்றதுக்கு நீங்களே சொல்லுங்க, எவ்வளவு பொறுமை வேணும், எவ்வளவு ஸ்ரத்த வேணும், எவ்வளவு கன்விக்ஷன் வேணும். இல்லைன்னா பண்ணவே முடியாது. அது எப்படியோ மைண்ட் வந்து டைல்யூட் ஆயிடும், போயிடும் வேற ஏதாவது ஒரு வேலைக்கு. அதை பிடிச்சு கொண்டு நிறுத்துறதே பெருங்காரியமா இருக்கு. மனசுங்கிறது அவ்வளவு முக்கியமான பொருள், அவ்வளவு அடம் பிடிக்கக்கூடிய பொருள். இப்ப நம்ம அடுத்தது ஒவ்வொன்னா பார்க்க போறோம். ஒரு அந்த தகுதின்னு சொன்னேன் இல்லையா, அந்த நிர்குண பக்தி பண்றதுக்கான தகுதி. அந்த தகுதி என்னென்னங்கிறத சொல்றேன். முதல் வார்த்தை நம்ம என்ன எடுத்துக்கிறோம்? சர்வபூத ஹிதேரதாக. இது வந்து இந்த அன்வயத்துல சுவாமிஜி சொல்லியிருக்கு.
இன்னும் சில இதுல மாத்தி கூட இருக்கும். அன்வயம் வந்து முதல்ல இந்திரிய கிராமம் போட்டுட்டு, அதுக்கப்புறம் சர்வத்திர சமபுத்தைய போட்டுட்டு, அப்புறம் சர்வபூத ஹிதேரதான்னு மாத்துறதும் இருக்கு அன்வயத்துல. பட் இந்த அன்வயத்தினால ஒண்ணும் தப்பு கிடையாது. இப்படியே இந்த அன்வயத்தை நம்ம எடுத்துக்கிறோம். ஆனா படிக்கிற போது நம்ம முதல்ல சர்வபூத ஹிதேரதா யாரு அப்படின்னு பார்க்கணும். நீங்க பார்க்கலாம், இந்த சர்வபூத ஹிதேரதா ஏற்கனவே வந்திருக்கா வரலையா? வந்திருக்கு. 5வது அத்தியாயம் போங்க. 5வது அத்தியாயத்துல 25வது ஸ்லோகம் எடுத்துக்கோங்க. அங்க என்ன சொல்லியிருக்க? லபந்தே பிரம்ம நிர்வாணம் ரிஷய க்ஷீண கல்மஷாக. க்ஷீண கல்மஷானா என்ன அர்த்தம்? மனசுல இருக்கிற அழுக்குகள் எல்லாம் போனவன், அவனுக்குத்தான் பிரம்ம நிர்வாணம் கிடைக்கிறது. அழுக்கு போனாதான் அங்க பிரகாசிக்கும், இல்லைன்னா அந்த ஞானம் பிரகாசிக்காது. இதெல்லாம் எங்க பார்த்தோம்? 5வது அத்தியாயத்தில். சின்ன துவைதா யதாத்மானஹ சர்வபூத ஹிதேரதாஹ. இந்த சந்நியாசி, அந்த ஞானியினுடைய மனநிலை எப்படி இருக்கிறது? ஏற்கனவே 6வது, அதே மாதிரிதான் 6வது அத்தியாயத்திலையும் பகவான் சொன்னார், யோமாம் பஷ்யதி சர்வத்திர சர்வஞ்ச மயி பஷ்யதி அப்படிங்கறதெல்லாம். அதெல்லாம் இந்த சர்வபூத ஹிதேரதாவோட நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் எக்ஸ்பிரஷன்ஸ் தான் அதெல்லாம். இப்ப சர்வபூத ஹிதேரதா அப்படின்னு சொன்னா, திடீர்னு இப்ப வந்து அவன் எல்லா அதுக்கு என்ன நம்ம இப்ப தமிழ்ல பார்த்தோம், எல்லா உயிர்களுக்கும் நன்மை புரிவதில் மகிழ்ச்சி அடைகிற ரதாக அப்படின்னு சொன்னா மகிழ்ச்சி அடைகிறது அப்படின்னு அர்த்தம். எல்லா உயிர்களுக்கும் எல்லா உயிர்களும் மகிழ்ச்சியாக இருந்தால்தான் இவன் மகிழ்ச்சியா இருக்கிறான். யாருன்னா இந்த ஞானி. இந்த சிரவணமனன நிதித்தியாசனம் பண்ணக்கூடியவன் அவன் நல்லா புரிஞ்சு கொண்டிருக்கான். இங்க இரண்டற்ற ஒன்றுதான் இருக்கிறது. எங்கெல்லாம் எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் நான் தான். நான் எல்லாமே நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது இட் இஸ் அந்த காஸ்மிக் ஹீலிங்க அவன் பண்றான். அந்த அந்த தாட்னால இந்த காஸ்மிக் ஹீலிங்க அவனால பண்ண முடியாது. அப்பேற்பட்டவன். இது வந்து ஒரு ப்ராடக்ட சொல்றார். இந்த ப்ராடக்ட்டுக்கு ப்ராசஸ் எங்க இருக்கு அப்படின்னா 2வது அத்தியாயத்துல இருந்து இருக்கு. 2வது அத்தியாயத்துல எப்படி நீ வந்து வேலையை பண்ணணுங்கிறத தெரிஞ்சுண்டு, அந்த வேலையில எந்த விதமான விருப்பு வெறுப்பும் இல்லாமல் கடமையை செய்யக்கூடிய ஜீவன் முக்தனாக இருப்பது எப்படி அப்படின்னு காண்பிச்சு, அப்புறம் கர்மாவில் இருக்கக்கூடிய நியூவான்சஸ் எல்லாம் சொல்லி கொடுத்து, கர்மத்திற்கும் ஞானத்திற்கும் உள்ள டிஃபரன்சஸ சொல்லி கொடுத்து, கர்மம் அகர்மம் விகர்மம் எல்லாம் சொல்லி கொடுத்து, அதுக்கப்புறம் சந்நியாசத்தை சொல்லி அதை நிதித்தியாசனம் பண்ணியான்னு ஒரு முதல்ல 2, 3, 4, 5, 6 வரைக்கும் என்ன இவன் வந்து he has been trained for that. எப்படி அவன் இருக்கணும் அப்படின்னு நம்ம இப்ப படிக்கிறோம் அப்படின்னு சொன்னா, நம்ம ஒரு ஒரு அத்தியாயம் படிக்கும் போதும் அந்த அத்தியாயத்துக்குள்ள நாம போய் உட்கார்ந்துடணும். அப்படி படிச்சாதான் அந்த அத்தியாயம் நமக்குள்ள போயிடும். அப்ப நம்ம ஆஃப்டர் ஈச் அத்தியாயம் நம்ம இவால்வ் ஆயிண்டே போறோம். நம்மளோட மைண்டோட இது வந்து இவல்யூஷன் நமக்கு தெரியறது, நல்லா தெரியறது நான் நினைக்கிறேன். ஆனா உங்களுக்கும் தெரியும் டெஃபினட்டா இது வந்து ஆத்ம பிரத்யக்ஷம் நது பர பிரத்யக்ஷம். இவங்க வந்து முன்னேறவே இல்லை மேடம், இவங்க வந்து 12வது இதுக்கு வந்துட்டாங்க, இன்னும் கூட பாருங்களேன் அவங்களோட சண்டை போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு இது கோல் சொல்றதுக்காக இதை சொல்லல நான். இது வந்து நாட் டு ஜட்ஜ் அதர்ஸ், நம்மள நாம ஜட்ஜ் பண்ணிக்கிறதுக்கு. நான் எனக்கு தெரியுமே, என்னை விட பெஸ்ட் ஜட்ஜு யாருமே கிடையாது உலகத்துல. அதனால என்னோட இம்ப்ரூவ்மெண்ட்டோ இல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இல்லாம தேக்க நிலையோ அது எனக்கு நன்றாக தெரியும். அதுக்காக எதுக்கு சொல்றேன்னா, இந்த 2, 3, 4, 5 எல்லாத்துலயும் இந்த ஜீவன் எப்படி சர்வபூத ஹிதேரதா ஸ்டேட்டஸ்க்கு ஒசரது அப்படிங்கறதான் அங்க காமிக்கிறார் இல்லையா? கொஞ்சம் கொஞ்சமா நாலேஜ கொடுத்து 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 இப்ப இது ப்ராடக்ட சொல்ற. அப்படி படிச்சவன் தான் அவன் எப்படி இருக்கான்னா, எல்லா உயிர்களும் இன்புற்றிருப்பதவே அன்றி வேறொன்றும் அறியேன் பராபரமேன்னு அந்த தாய்மானவருடைய எக்ஸ்பிரஷனுக்கு தகுந்த மாதிரி அவன் இருக்கான். அவன் தான் சர்வபூத ஹிதேரதாக. அடுத்தது சர்வத்திர சமபுத்தயக. இது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம். இந்த சர்வத்திர சமபுத்தயக அப்படிங்கிறது எப்படி இருக்க முடியும்? நமக்கே தெரியும், எல்லாரும் ஒன்னா சமபுத்தயக. நம்ம இந்த சமபுத்தி அப்படிங்கிற விஷயத்த சுனீச்சைவ சுபாகேச்ச பண்டிதக சமதர்ஷினக அங்கேயே நிறைய விளக்கி சொல்லியிருக்கேன் நான். இங்கேயும் சொல்றேன். சமதர்சனம் அப்படின்னு சொன்னா அது 2 விதமா சொல்றது உண்டு சாஸ்திரத்துல. சமதர்சனம்னா சமத்தப்பாரு, எல்லாத்துலயும் இருக்கிற சமத்தப்பாரு. இன்னொன்னு எல்லாரையும் சமமா பாரு. இப்ப இந்த சமமா பாருங்கிறதுலதான் நமக்கு ஒரு ப்ராப்ளம். எப்படி சமமா பார்க்க முடியும்?
ஏன்னா டிரான்சாக்ஷனல் ரியாலிட்டி இந்த வியாவகாரிக சத்தியத்துல டிஃபரன்சஸ் இருக்கானா குருனா குரு தான், சிஷ்யன் தான் சிஷ்யன் தான். இல்லங்க நான் நீங்களும் ஒண்ணுதானே, நம்ம எல்லாரும் ஒண்ணுதானே, அதனால நீங்களும் உட்காருங்க, நான் உங்க தலை மேல போய் உட்கார்ந்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? தட்சிணாமூர்த்தியே காமிக்கிறாரு. விருத்தா சிஷ்யா குருர் யுவா, குருர் யுவா மேலதானே உட்கார்ந்துருக்காரு. யுவானா சின்னவன் அர்த்தம், ரொம்ப யங்குன்னு அர்த்தம். ஆனா அவர் எங்க உட்கார்ந்துருக்காரு? அவர் மேல ஒரு கல்லு மேல உட்கார்ந்துருக்கு. சிஷ்யா எப்படி இருக்கா? எல்லாரும் கீழே உட்கார்ந்து இப்படிங்கிறாங்க. விருத்தா சிஷ்யா, எல்லாரும் ரொம்ப வயசான சிஷ்யர்கள். சோ இந்த இது எப்படி எதுக்கு சொல்றேன்னா the differences prevail இல்லன்னே சொல்ல முடியாது. ஒரு கம்பெனி எடுத்துட்டா சிஇஓக்கு சிஇஓவோட வேலை, கம்பெனி பியூனுக்கு பியூனோட வேலை. இல்லங்க எல்லாரும் ஒண்ணுதான், எல்லாரும் மனுஷங்க அப்படின்னு சொல்லி உடனே வந்து ஒத்துமை சமத்துவம் அதுவா இதுவான்னு வந்து கொடிய பிடிச்சான்னு வச்சுக்கோங்க, வேலை நடக்காது. வேலை நடக்கணுமா வேண்டாமா? வியாபகாரிக்கத்துல வேலை நடக்கத்தான் வேணும். அந்த வேலையில டிஃபரன்சஸ் இருக்கத்தான் இருக்கு. அப்புறம் எப்படி நீங்க சர்வத்திர சம புத்தைய ஹவு டு யூ ஜஸ்டிஃபை தட்? நமக்கு நமக்கு நல்லா தெரியும் இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா, எல்லாரும் பிரம்மன் தானே. இவனோட பார்வையில இவன் எதை பார்க்கிறான் அப்படின்னா, பிரம்மஸ்வரூபத்துல எல்லாரும் ஸ்வரூபத்தையா எல்லாரும் சமம் தான். ஸ்வரூபம் என்ற கோணத்தில் நீயும் பிரம்மம் நானும் பிரம்மம். ஒரு ஃபேமஸ் பாட்டு இருக்குல்ல, நீயும் பொம்மை நானும் பொம்மை நினைச்சு பார்த்தா எல்லாம் பொம்மை. அது இதுல இருந்தான். நீ நீயும் அந்த பிரம்மன் தான், நானும் அந்த பிரம்மன் தான். எனக்கு உன்கிட்ட இருக்கிற டிஃபரன்சஸ வியாவகாரிக்கத்துல மாத்திரம் பாக்குறதுக்கு எனக்கு தெரிஞ்சதுன்னா நான் அப்ப சர்வத்திர சம புத்தைய. நான் ஏன் அந்த மாதிரி பார்க்கணும்? எனக்கு சில பேருக்கு என்னன்னா, சில பேரை பாக்குறதுக்கு முன்னாடியே ஒரு வெறுப்பு வந்துரும். நீங்க நோட்டீஸ் பண்ணீங்கன்னா தெரியும். எனக்கு எதுவும் அவங்கள பிடிக்கவே இல்லைங்க, என்னன்னே தெரியல. என்ன ஒண்ணும் இதுவாவே இல்ல, இது வரைக்கும் சண்டையெல்லாம் ஒண்ணும் இல்ல, ஒன்னும் பேச கூட இல்லைங்க, ஆனா எனக்கு பிடிக்கவே இல்லை. ஏன் வரல, ஏன் பிடிக்கல? அந்த அது ஏன் பிடிக்கலைங்கிறதுக்கு ஏன் போறோம் நம்ம? போகலாமா ஃபர்ஸ்ட்? எனக்கு விருப்பு வெறுப்புங்கிறத ஜெயிக்கணுமே. அதை விட்டுட்டு நான் விருப்பு ஒண்ணு வெறுப்பு ஒண்ணுன்னு ரெண்டு டப்பால போட்டு அதை நரிஷ் பண்ணிட்டே இருக்கிறதுல என்ன இருக்கு? அந்த நரிஷ்மெண்ட்டை கொடுக்காம யார் இருக்க முடியறது? எப்ப கொடுக்காம இருக்க முடியும்? எப்ப எனக்கு எல்லாம் ஒண்ணுதான் தெரியறதோ அப்பதான் கொடுக்காம இருக்க முடியும். அது ஒண்ணுதான் கிளாஸ்ல சொன்னாங்க, இல்லைன்னா சொல்லல. ஆனாலும் நீங்க சொல்லுங்க, இதை நீங்க நியாயமா நீங்க சொல்லுங்க. அது வந்து என்னோட ரிலேஷன் தாங்க, எல்லாரும் ஒண்ணுதான், நாங்க எல்லாரும் ஒரே குடும்பம் தான். ஆனா அவங்க பேசுறத நான் எப்படி ஏத்துக்க முடியும்? அவ்வளவு மோசமா பேசுறாங்க. நான் என் ஒரு வார்த்தையா பதில் கொடுக்காம என்னால மனசே ஆறல அப்படின்னு ஒரு டைலாக் வந்ததுன்னா, அப்ப நீ என்ன படிச்ச? சர்வத்திர சம புத்தைய எங்க போச்சு? நான் என்ன சொல்றேன்னா, ஹவு டு ஹேண்டில் ஆல் தீஸ் திங்ஸ். இது எல்லா இடத்துலயும் இருக்கு இல்லையா? இது எல்லா இடத்துலயும் இருக்கு. நம்மளுக்கு ஹேட்டர்ஸும் இருப்பாங்க, நம்மள பிடிச்சவங்களும் இருப்பாங்க. எல்லாருமே நம்மள பிடிச்சவங்களா தான் இருக்கணும் அப்படின்னு தான் நம்ம நினைக்கவே முடியாது. அதே சமயத்துல எல்லாரும் ஹேட் பண்ற அளவுக்கும் நம்ம இருக்க போறது கிடையாது. அப்போ நான் ஹேட்டோ இல்ல பிடிக்கிறதோ அதை நான் ஏன் எக்ஸ்பெக்ட் பண்ணணும்? அப்படியே எக்ஸ்பெக்ட் பண்ணாமையே அவங்க என்கிட்ட ரொம்ப ஹேட்ரட் காட்டுறாங்க, நான் எப்படி ரியாக்ட் பண்றேன்? நான் இக்னோர் பண்றதுதான் பெஸ்ட். என்னை பிடிக்காதவங்க என்கிட்ட எது சொன்னாலும் சரி, என்னை பற்றி எது சொன்னாலும் சரி, அப்பா நீ எதை பேசுற? நீ பேசுறது அதிகபட்சம் போனா இந்த உடம்ப இல்லைன்னா இந்த மனச. நான் இது ரெண்டும் இல்ல, நீயுமே அது ரெண்டும் இல்ல. இதான் இங்க முக்கியம். நல்லா புரிஞ்சுக்கணும். என்னால எப்ப ஃபுல்லா இக்னோர் பண்ண முடியும் தெரியுமா? அது மித்தியான்னு தெரிஞ்சாதான் என்னால ஃபுல்லா இக்னோர் பண்ண முடியும். நான் மித்தியான்னு தெரிஞ்சேன்டா, இது மித்தியா இது மித்தியா, ஆனா நீ இப்படி பேசக்கூடாது அப்படி பேசக்கூடாது. நான் எனக்கு எல்லாம் ஒண்ணுதான் அப்படிங்கிற விஷயத்துல என் மனசுல ரொம்ப அதிகமா இருக்க வேண்டிய தாட் என்ன அப்படின்னா, இது எல்லாம் மித்தியா பிரபஞ்சம், இங்க டிஃபரன்சஸ் இருக்கத்தான் இருக்கும். ஐ ரெஸ்பெக்ட் ஆல் த டிஃபரன்சஸ். எல்லா டிஃபரன்ஸையும் நான் மதிக்கிறேன். அந்த டிஃபரன்சஸ்க்கு தகுந்த மாதிரி வியாவகாரிகமாக நான் செய்ய வேண்டிய கடமைகள் எல்லாத்தையும் செய்வேன். அதே சமயத்துல எல்லோரும் இங்கு இந்த நாம ரூபங்கள் தான் அப்படிங்கிறது எனக்கு நன்றாக புரிகிறது. அப்பதான் சர்வத்திர சமபுத்தைய. நம்ம முன்னாடி ஒரு தத்துவபோதம் கிளாஸ்ல ஒரு உதாரணம், அலை இருக்கு, நுரை இருக்கு, கடல் இருக்கு. மூணுலயும் எது வந்து காமனா இருக்கு? அலை தண்ணீர், தண்ணீரோட இன்னொரு ஃபார்ம், இன்னொரு நேம். கடல் தண்ணீரோட இன்னொரு ஃபார்ம், இன்னொரு நேம். நுரை தண்ணீரோட இன்னொரு ஃபார்ம், இன்னொரு நேம். எல்லாத்துலயும் இருக்கிறது என்னது? தண்ணீர் தான். அப்ப தண்ணீர் தான் சத்தியம், இதெல்லாம் மித்யா. தெரியறது இல்ல நமக்கு? இது தெரிஞ்சாச்சு அப்படின்னா
இந்த உபாதி, இந்த நேம், ஃபார்ம், ஃபங்க்ஷன் எல்லாம் மித்யா. அதுக்குள்ள ஒரு பிரம்ம தத்துவம் இருக்கே, அந்த பிரம்ம தத்துவம் தான் சர்வத்துல இருக்கு, அதுதான் நானு, அதுதான் இங்கேயும் இருக்கு. இந்த கன்விக்ஷன் வந்துடுது அப்படின்னா அப்ப அவன் எப்படி இருக்கான் அப்படின்னா சமபுத்தி. ஆனா நீங்க ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கணும், இந்த சமபுத்தி அப்படிங்கிற பேர்ல நான் தர்மத்தை எல்லாம் விட்டுடுவேன், ஆறு வேணா எங்க வேணா எப்படி வேணா இருக்கலாம், அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அப்படியும் சில ஸ்கூல் ஆஃப் தாட்ஸ் வந்து அதெல்லாம் சக்சஸ்ஃபுல் ஆகாம, அதனால பெரிய ஒரு மதிப்பு இந்தியால கிடைக்காம அது அப்படியே ஃபாரின் கண்ட்ரிக்கு போய் அப்படியே அழிஞ்சு போயிருக்கு. இருந்திருக்கு ஸ்கூல் ஆஃப் தாட்ஸ், அப்படியும் இருந்திருக்கு. ஏன்னா இந்த ஒரு சின்ன விஷயத்தை எடுத்துக்கிறது, அதை தப்பு தப்பா ப்ரொபகேட் பண்றது. சாஸ்திரம் என்ன சொல்றதுன்னு பாக்குறது கிடையாது. எப்பவுமே நான் உடனே அதுக்குதான் பரம்பரை வேணும்னு சொல்றேன். நான் இந்த பரம்பரையில என்ன என்ன மீனிங் கொடுத்திருக்கு, வாட் ஆதிசங்கரா சேஸ் அபவுட் திஸ் அண்ட் ஹவு மை குரு ஹாஸ் எக்ஸ்பிளைன் திஸ், இவ்வளவுதான் நமக்கு வேணும். என்னோட சொந்த புத்தி எதையாவது திங்க் பண்ணி அதுக்கு வந்து ரொம்ப டைம் ஆகும். நம்ம இந்த சாஸ்திரத்திலேயே ஊருன்னு ஊறினதுக்கு அப்புறமா தான் ஏதோ ஒண்ணு ரெண்டு தோணும். அதுவும் நம்ம புத்தியில தோன்றதுன்னு நினைச்சிடாதீங்க. அது குருவோட அனுகிரகத்தினால ஏதோ அப்படி ஒரு ஸ்பார்க் வந்திருக்கலாம், அவ்வளவுதான். அது வந்து எப்பேற்பட்ட சுவாமிஜியே தான் எனக்கு தோணித்துன்னு இது வரைக்கும் சொன்னதே கிடையாது. அடியேனுக்கு சிற்றறிவுக்கு இது தோன்றுகிறது அப்படிதான் சொல்லுவாரு. ஏதோ குரு அனுகிரகத்தினால இப்படி தோன்றது அப்படின்றது. அதாவது வினயத்தை காட்டுறது அப்படிங்கறது அர்த்தம் இல்லை, அதுதான் உண்மையே கூட. தட் இஸ் அ ஃபேக்ட். அதனால நான் என்ன சொல்றேன் அப்படின்னு சொன்னா, இந்த பரம்பரையில என்ன டெபினேஷன் கொடுத்திருக்கு, அப்போ சமபுத்தைய அப்படின்னு சொல்லியாச்சுன்னா வியாபகாரிகமாக இருக்கக்கூடிய டிஃபரன்சஸ் எல்லாம் நீக்கிட்டு நான் சமமா இருக்கேன், எல்லாம் ஒண்ணு மண்ணுதான், எல்லாரும் ஒண்ணு வாங்க கட்டி பிடிக்கலாம், அந்த மாதிரி வேலையெல்லாம் இங்க கிடையாது. அத்வைத்தம் என்பது மனதில் மட்டும்தான், அது செயலில் அல்ல. செயலில் இருந்தால் அது சோபிக்காது. என் வீட்டுல என் மெய்டு செய்யற வேலையை மெய்டு தான் செய்யணும், நான் மெய்டு வேற நான் வேறங்கிற அறிவு எனக்கு இருக்கணும். வீட்லயே நாம பேசும் பொழுது அம்மாட்ட பேசுறத மெய்டு கிட்டையும், மெய்டு கிட்ட பேசுறத வைஃப் கிட்ட பேசுறத டாக்டர்கிட்டையும் பேசுவோமா? எல்லாரும் ஒண்ணுதாங்கிறதுனால பேசிட்டு உட்கார்ந்துருப்போமா? எப்படி இருக்கும்? பித்துக்குளித்தனமா இருக்காதா? இதுல இருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம், வியாபகாரிக்கத்துல டிஃபரன்சஸ் இருக்கு. அந்த டிஃபரன்சஸ நம்ம அப்படியே மதிக்கிறோம். ஆனா இதுல இன்னொரு ஒரு சின்ன பாயிண்ட் இருக்கு. இந்த இந்த விஷயம் வந்து ரொம்ப ஆழமான சப்ஜெக்ட். நான் ஏதோ முடிஞ்ச வரைக்கும் அத சுருக்கி சொல்றேன் உங்களுக்கு. இந்த இந்த இத நம்ம திங்க் பண்ணும்போது இன்னொரு பாயிண்ட் வந்து கிரீப் அப் ஆகும். அது என்ன அப்படின்னா, சரி அப்ப எல்லாம் ஒண்ணுதான் அப்படிங்கிற டிஃபரன்சஸ் இருக்கு, அதை நான் வியாபகாரிக்கத்துல ஒத்துக்கிறேன்னு சொல்லும் போது அந்த டிஃபரன்ஸை நான் எப்படி ஹேண்டில் பண்ணுவேன்? இத ஸ்ட்ரெயிட்டாவே பேசணும்னு போனாக்க காஸ்ட் டிஃபரன்சஸ், நீங்க ஒண்ணுதான் சொல்றீங்களே, ஆனா காஸ்ட் டிஃபரன்சஸ் இருக்கே அப்படின்னா இக்னோர் த காஸ்ட் டிஃபரன்சஸ் அண்ட் மூவ் வித் த பீப்புள். எப்ப காஸ்ட் டிஃபரன்ஸ் வேணுமோ அப்பதான் அதை பார்க்கணும். தேவையில்லாத சாதாரண விவகாரங்கள் எல்லாத்துக்கும் நீ என்ன ஜாதி, உங்க அப்பா எந்த ஊரு, அவங்க அப்பா எந்த ஊரு, நீ என்ன இதுல இருந்து வந்த, இந்த கேள்விகள் சாதாரண உலக வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்களுக்கு தேவையா? தேவையே கிடையாது. இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணும்போதுதான் அது தேவையா இருக்கு. ஏன்னா நான் எனக்கு அது அப்பதான் எனக்கு வந்து நான் எந்த இதுல வரேன், எனக்கு இது கிடைக்குமா கிடைக்காதாங்கிறது தேவைப்படுது. அல்லது மேரேஜ் மேட்ரிமோனிக்கு தேவைப்படுது. இந்த ரெண்டு விஷயத்துல தானே தேவைப்படுது. எதுக்கு சாதாரணமா பஸ்ல போகும்போதே பக்கத்துல நீங்க என்ன ஜாதின்னு கேட்போமா? கேட்க மாட்டோம்ல. அந்த டிஃபரன்சஸ் இருக்கு, ஆனா அதை நான் சர்ஃபேஸ்க்கு கொண்டு வர்றது கிடையாது. தேவையான சமயத்துல தேவை இருந்தால், தேவைப்படும் பொழுது தேவையான அளவுக்கு அந்த டிஃபரன்சஸுக்கு மதிப்பு கொடுத்துட்டு போனா போறோம். இது கூட வியாபகாரிக்கத்துக்கு தான். பாரமார்த்திகமாக இந்த டிஃபரன்சஸ மனசு கொஞ்சம் கூட பார்க்கிறதே கிடையாது. யாருக்கு? சர்வத்திர சமபுத்தைய. அந்த ஒன்றே ஆன பரம்பொருள் தான் இங்கு நிலவுகிறது, இங்க அதுக்கு தாண்டி வேற ஒண்ணுமே கிடையாதுங்கிற அந்த கன்விக்ஷன். இதையும் பகவான் வந்து 6வது அத்தியாயத்துல சொல்லிட்டு, நான் எதுக்கு தெரியுமா உங்களை வந்து 6ல பாரு 5ல பாருன்னு சொல்றேன்? அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். இப்ப நாம படிக்கிறது தத்பத லட்சியார்த்தம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. தத்துங்கிறது ஈஸ்வரனை பத்தினது, துவங்கிறது ஜீவனை பத்தி. முதல் 6 ஜீவனை பத்தினது, அடுத்த 6 ஈஸ்வரனை பத்தினது, அடுத்த 6 ஐக்கியத்தை சொல்லப்போம். இந்த தத்பத லட்சியார்த்தத்துல என்ன சொல்றாரோ அந்த விஷயத்த துவம்பத லட்சியார்த்தத்திலையும் சொல்லி இருக்கார் அப்படின்னு சொன்னா நமக்கு இந்த ஒரு விஷயமே இது ரெண்டும் ஒண்ணுதான் அப்படிங்கிறது புரியறது இல்ல. புரியறதுக்காக தான் இதை எடுத்து சொல்றேன்.
இந்த இந்த ஸ்லோகத்தை நீங்க பாருங்க. எங்க சொல்றாருன்னா 6வது அத்தியாயம் 32வது. ஆத்மௌபம் ஏன சர்வத்ர. எனக்கு எனக்கு சமானமாக எல்லாரையும் பார்க்கணும். ஆத்மௌபம் ஏன சர்வத்ர சமம் பஷ்யதி அர்ஜுன. இந்த சர்வத்திர சமபுத்தைய புதுசா கொண்டு வந்து இங்க இது பண்ணல, நுழைக்கல. யாரு? பகவான். ஏன் அவர் புதுசா நுழைக்கலங்கிறதுனா இங்க இருக்கு, ரெஃபரன்ஸ் இருக்கு. இப்ப சர்வபூத ஹிதேரதாக்கு 5வது அத்தியாயத்துல ரெஃபரன்ஸ் இருக்கு. அதே மாதிரி இங்க ஆத்மௌபம்யேன சர்வத்திர சமம் பஷ்யதி அர்ஜுன சுகம் வா யதிவா துக்கம் ச யோகி பரமோ மதக. அந்த யோகி தான் மிகச்சிறந்தவன். யாரு? சர்வத்திர சமபுத்தய. அப்போ இங்க சிறப்பான அந்த ப்ராடக்டை இங்க வந்து ப்ராடக்ட் நேம் மட்டும் சொல்றாரு, அங்க ப்ராசஸ் சொல்லிட்டாரு. கரெக்டா? அப்ப இங்க இந்த அங்க துவம்பத லட்சியார்த்தத்தின் போது அந்த ஜீவன் இந்த அளவுக்கு எலிவேட் ஆகணும்ப்பா, அப்பதான் அவன் பரமோமத. இங்க அந்த பரமோமதக இருக்கானே, அவனாலதான் இப்ப நான் அடுத்தடுத்து சொல்ல போகிற இந்த பிரம்ம லட்சணத்தை புரிஞ்சுக்க முடியும். சும்மாலாம் புரிஞ்சுக்க முடியாது. he has to elevate his status. அப்பதான் அவனால புரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கறத பகவான் சொல்றாரு. அதனால அதுக்குதான் ரெஃபரன்ஸ் சொன்னேன். இதையும் நீங்க எழுதிக்கும். அப்ப இந்த உபாசனா அப்படிங்கிற எடுத்துக்கொள்ளும் பொழுது இந்த விராட் உபாசனா அல்லது விஸ்வரூப உபாசனா பண்ணக்கூடியவன் இதெல்லாம் அவன் he has to develop. எப்படி? இந்த சர்வபூத ஹிதேரதா சர்வத்திர சமபுத்தய இது எல்லாமே அவனுக்கு சாதனையாக இருக்கணும். யாருக்கு? இந்த உபாசகனுக்கு. முதல் ஸ்லோகத்துல சொன்னாரே, அந்த உபாசகனுக்கு சாதனையா இருந்ததுனாதான் இங்க யார சொல்றாருன்னா முக்தனை பத்தி பேசுறாரு, ஞானிய பத்தி பேசுறாரு. அந்த ஏன்னா இந்த அக்ஷரமாதி அனிர்தேசியத்தெல்லாம் புரிந்து கொண்டவன் ஞானியாக இருக்கிறதுனால எது முக்தனுக்கு லட்சணமாக இருக்கிறதோ அது முமுக்ஷுவுக்கு சாதனமாக இருக்கிறது. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த சென்டென்ஸ். முக்தனுக்கு அது லட்சணம். இந்த சர்வத்திர சமபுத்தய சர்வபூத ஹிதேரதாக இந்திரிய நிகிரகம் இந்திரிய கிராமம் சன்னியம்ய இதெல்லாம் வந்து முக்தனுக்கு லட்சணம். ஏன்னா அதுதான் அவன் அல்டிமேட். அவன் அந்த லட்சணங்கள் சாதகனா இருக்கான் இல்லையா? அந்த இப்ப கோல் அங்கதானே, அங்க போகிறதுக்கு எனக்கு இது சாதனம். அப்ப அதனாலதான் இந்த விஸ்வரூப உபாசனை பண்றவன் சிறந்தவன் தான். ஆனா இன்னொருத்தன் இருக்கான், அதுல அவன் பிஹெச்டி பண்ணிருக்கான். அந்த பிஹெச்டி காரனை உனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்றேன்னு இப்ப ப்ராடக்ட்ஸ்ல காமிக்கிறாரு. புரியுறதா உங்களுக்கு? ஏன் நான் இது ப்ராடக்ட்னு சொன்னேங்கிறது புரியுறது இல்லையா? இதெல்லாம் அவன் வந்து மாஸ்டர் பண்ணிருக்கான். இந்த எல்லாரையும் ஒன்னா பார்க்கிறது, எல்லாரும் மகிழ்ச்சியா இருக்கிறதை பார்த்து தான் மகிழ்வது, இதுல எல்லாம் அவன் மாஸ்டர் பண்ணிருக்கான். அதனால அது அவனுக்கு லட்சணமாகிறது. இதனால மட்டும் அவன் முக்தன் கிடையாது. இதெல்லாம் மாஸ்டர் பண்ணிட்டா முக்தனா அப்படின்னா, மாஸ்டர் பண்றதே எப்ப வரும்னா இந்த அக்ஷர பிரம்மத்தை நல்லா புரிஞ்சுக்கிற போதுதானே வரும். இல்லைன்னா எப்படி வரும்? இல்லையா? சும்மா வந்துடாது இது. நான் எனக்கு எல்லாம் ஒண்ணு சொல்லிட்டே 10 வாட்டி சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, எல்லாம் ஒண்ணு சொல்லுங்க, எல்லாரும் கை தட்டிட்டு எல்லாம் ஒண்ணு வந்துருமா? அது வரவே வராது. will not come like this. spend your time. கொஞ்சம் கொஞ்சமா நேரத்தை கொடுத்து சிந்தனை பண்ணி எப்படி ஒண்ணுங்கிறத சிந்தனை பண்ணி இந்த ஸ்லோகத்துல இது சொல்லியிருக்கு, இந்த ஸ்லோகத்துல இது சொல்லியிருக்குன்னு எடுத்து வச்சு யோசிச்சா மட்டும்தானே அது புரியுறது. அந்த இழைப்ப அவன் போட்டிருக்கான். அப்படி போட்டவன் யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணாத ஒரு நிலைக்கு வந்துருவான். அந்த நிலைக்கு வரும் அவனால கெடுதல்ங்கிறதே பண்ண முடியாது. தட் வில் பி ஹிஸ் இது என்ன சொல்றது, அவனுடைய இது சைக்கலாஜிக்கல் ஃப்ரேமே அப்படிதான் இருக்கும். அவனுடைய மனநிலையே அப்படிதான் இருக்கும். என்ன ஆனாலும் யாருக்கும் எந்த கெடுதலும் அவனால பண்ணவே முடியாது. ஏன்னா இங்க இரண்டாவது ஒன்று இல்லை என்பது அவனுக்கு தீர்மானமாக தெரிந்தது. அவனுக்கே யாராவது கெடுதல் பண்ணுகிறார்கள் அப்படின்னா கூட என்ன செய்தார்க்கும் இனியவே செய்யாக்கால் என்ன பயத்ததோ சால்புன்னு கேட்டார் வள்ளுவர். என்னப்பா நீ படிச்சு என்னப்பா பிரயோஜனம்? உனக்கே கெடுதல் பண்றான்னு கூட வச்சுக்கோ, ஏன் அவனுக்கு கூட நீ நல்லது தானே பண்ணணும். இது வந்து சாதாரண வாழ்க்கைக்கே சொல்றாரு. நம்ம யார பத்தி பேசுறோம்னா முக்தனுக்கு லட்சணத்தை பேசிங்க. முக்தன் இருக்கான், சர்வபூத ஹிதேரதாவா இருக்கான், அவன் சர்வத்திர சமபுத்தயகவா இருக்கான் அப்படின்னு பார்க்கிறோம். இன்னும் இருக்கு, இன்னொன்னு இந்த 2 இதுலயும் இருக்கக்கூடிய முக்கியமான ஸ்லோகம் இது 2. ஏன்னா இதுல சொல்லி இருக்கக்கூடிய இந்த அக்ஷரம், அனிர்தேஷ்யம், அவ்யக்தம், சர்வத்ரகம், அச்சிந்தியம், கூட்டஸ்தம்,
அச்சலம், துருவம், இந்த விஷயங்கள் எல்லாம் உபனிஷத் வாக்கியம். இத வந்து இத புரிய வைக்கிறது அப்படிங்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் தான். நான் டெஃபினட்டா பெஸ்ட் எஃபர்ட்ஸ் போட்டு எவ்வளவு தூரம் அதை வந்து புரிய வைக்க முடியுமோ அதை புரிய வைக்கிறதுக்கு ட்ரை பண்ண போறேன். ஏன்னா இத இத இப்ப புரிஞ்சுண்டாதான் ஏன் வந்து அந்த பராபக்தனுக்கு அவ்வளவு வேல்யூ அப்படிங்கிறது நமக்கு புரியும். இல்லைன்னா நமக்கு புரியாது. இது பேஸ். இந்த பேஸ் புரியலன்னா பராபக்தனுடைய வேல்யூ புரியாது. ஏன்னா 13ல இருந்து 20 வரைக்கும் பராபக்த லட்சணத்தை தான் பத்தி பேசப்படுறது. சோ அதனால இங்கேயும் எதுக்கு நான் இதை சொல்றேன் அப்படின்னு சொன்னா, இதே விஷயங்களை நம்ம புதுசா படிக்கல. நல்லா இந்த வேர்ட்ஸ் ஏதாவது உங்களுக்கு புதுசா? எதுவுமே புதுசு இல்லை. எல்லாத்தையும் 2வது அத்தியாயத்துல படிச்சிருக்கோம். we are repeating it again. அங்க படிச்சிருக்கோம். ஆனாலும் இப்ப சிந்திக்க போறோம். இதை இன்னும் ஆழமா இப்ப சிந்திக்க சிந்திக்க நமக்கு இது ஆத்ம லட்சணம், பிரம்ம லட்சணம் இரண்டும் ஒன்றுதான் அப்படிங்கிற அறிவு நமக்கு ஏற்படும். இதுதான் இதோட பெரிய பெனிஃபிட்டே. அதனால நம்ம அடுத்த வகுப்புல இன்னும் மேற்கொண்டு இருக்கக்கூடிய இன்னும் ஒண்ணு இருக்கு. நம்ம இந்த முக்தனுடைய லட்சணத்துல இந்திரிய கிராமம் சன்னியம்ங்கிற ஒண்ணு இருக்கு. அதுக்கப்புறம் வர்றது பூரா இந்த ஆத்ம லட்சணம் தான். இந்த ஆத்ம லட்சணங்கள் எல்லாத்தையும் நம்ம அடுத்த சத்சங்கத்துல படிக்கணும். இன்னைக்கு இந்த அளவுல இந்த வகுப்பை நான் நிறைவு பண்றேன். ஐயனே எனதுள்ளே நின்று அனந்த ஜென்மங்களாண்ட மெய்யனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி. உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவினாயே செய்யுமார் ஒன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றி. நிறைவு நிறைவு பிரார்த்தனை.